எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் பட்டர் ஸ்காட்ச் எப்படி பண்ணணுன்றது வந்து பார்க்கலாம். இது வந்து நீங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுற ரெடிமேட் ப்ராடக்ட்டை விட இந்த ஹோம்மேட் வந்து காஸ்டிங் ரொம்பவே கம்மி. ஸோ இதுக்கு வந்து நேச்சராகவே நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ண தேவையில்ல. இது வந்து லாங் லைஃப் வரக்கூடியது. நீங்கள் கேக்ஸை பொறுத்த வரைக்கும் லேயர்ஸ்க்கு வந்து பைப்பிங் பேக் போட்டு தான் வந்து பைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த ரெசிபியோட அவுட்புட் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதை விட இம்பார்ட்டன்ட் உங்களோட சேஃப்டி. இந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸை பொறுத்த வரைக்கும் ஹாட் க்ரீம் இந்த சுகர் கேரமலோடு மிக்ஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணணும். இதில் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணணுன்றத வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ எல்லோரும் வீடியோவை தெளிவாக பார்த்து பண்ணுங்கள். இப்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கீ திங்ஸ் என்னென்னா, ஒரு 2 பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து பட்டரை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஃபைனலாக ஆட் பண்ணணும். அது வந்து ரூம் டெம்பரேச்சர் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ஸ்பூன் பை ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணுறப்போ அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 பாட் எடுத்துக்கோங்க. ஒன்றுத்தில் வந்து க்ரீம் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரீம் வந்து ரொம்ப வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்து பாயில் ஆனாலே வந்து டர்ன் ஆஃப் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. ஏன்னா கோல்ட் க்ரீமை நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணோம்னா அது கிட்டத்தட்ட 160 டிகிரியில் வந்து அந்த சுகர் மிக்ஸ்சர் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்ம க்ரீம் வந்து கேர்டில் ஆகிடும். ஸோ அதனால தான் லைட்டாக வார்ம் பண்ணி அந்த க்ரீமும் அந்த சுகர் மிக்சரும் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்போ அது வந்து கேர்டில் ஆகாமல் பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாஸ் பேனில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க. குளுக்கோஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா, உங்கள் க்ளவுஸில் வந்து வாட்டர் வச்சு லைட்டாக வெட் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக இப்போ நீங்கள் வந்து குளுக்கோஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து அது வந்து நல்லா ஒட்டிக்கும் உங்கள் ஹேண்டில். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக வெட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து குளுக்கோஸை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குளுக்கோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அது ஆனதுக்கப்புறமா ஸ்பூன் பை ஸ்பூன் போட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு 5 ஸ்பூன்ஸ் போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு 5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. சுகர் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகணும். ஸோ நீங்கள் அந்த ஹீட்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ரொம்ப கலர் வராமல் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப கலர் வந்துச்சுன்னா பட்டர்ஸ்காட்ச் வந்து பெட்டர் டேஸ்ட்டு ஆகிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே நம்ம தொடர்ந்து கிராஜுவலாக வந்து சுகரை ஆட் பண்ணிக்கிட்டு சாத்தே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் வந்து கலர் வர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து வந்து பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கே ரொம்ப கலர் வராமல் ஸ்டெப் பை ஸ்டெப் கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்க சுகர் எல்லாமே காலி ஆகிடுச்சுன்னா கலர் வந்து கரெக்டாக டார்க் ப்ரௌனில் இருக்கட்டும். ரொம்ப வந்து கலர் ஏற்றிக்காதீங்க. இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். இதை மட்டும் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே சேஃப்டியாக பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டெப். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்புன்னு சொல்கிறோம்னா, ரெசிபிக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ பண்ணுற உங்களுக்கு நீங்கள் வந்து சேஃப்டியாக பண்ணணும். இது வந்து 160 கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் இருக்கிறதுனால அந்த சுகரில் வந்து நீங்கள் வந்து க்ரீம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து நல்லா வந்து பாம் வெடிக்கிற அளவுக்கு என்ன இம்பேக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு அதில் வந்து ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா விஸ்க்கு வைக்கும் போது எவ்வளோ வந்து அது ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் க்ரீமை வந்து டக்குன்னு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப பெரிய டேஞ்சராக இருக்கும். நம்ம சேனலில் மோஸ்ட்லி உமன் ஃபாலோவர்ஸ் தான் வந்து அதிகம். ஸோ நீங்களாம் வந்து பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக க்ரீமை வந்து ரேப்பிடாக ஆட் பண்ணிங்கன்னா முகத்துலேயே வந்து அடிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரிகாஷன் மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ எந்த இதுலேயும் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது கூட பெரிய விஸ்காக வச்சுக்கிட்டு சைடில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மோக்னால் கூட உங்கள் க்ளவுஸே கூட வந்து மெல்ட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும். நம்ம ஸ்கின்லலாம் பட்டால் கண்டிப்பாக வந்து அது வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி நமக்கு ஒரு மாதிரி கொப்பளம் மாதிரி வந்துடும். ஸோ ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஹாட் சுகர் சாஸுன்றதுனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட் பண்ணி க்யூப்ஸாக வச்சுருக்க பட்டரை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து விஸ்க் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பட்டர் ஸ்காட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக் பண்ணுறப்போ ஹாட்டாக இருக்கப்போ அது வந்து ரொம்ப டார்க் ப்ரௌனாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அது வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்லேயும் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு கலர்லேயும் வந்து வரும். ஸோ இது வந்து ஹாட்டாக இருக்கிறப்போ
இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரீட் பண்ணும்போது கூட அது வந்து ஹாட் ஆச்சுன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் செட் ஆகுறப்போ அது நார்மலாக சூப்பராக கிளேஸியாக வந்து இருக்கும். யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ இப்போ வந்து இந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்பிளில் ஏன் வச்சு பண்ணேன்னா அங்கே லைட்டிங் இல்லை பர்னரில். ஸோ அதனால் நான் வந்து இந்த லைட்டிங்க்காக இது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இந்த ஹாட்டு சாஸுன்றதுனால நான் அங்கே வச்சு நான் பண்ணேன். யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் க்ரீமை வந்து அந்த லோ ஃப்ளேமே வச்சு டேரெக்டாக நீங்கள் பர்னரில் இருக்கும்போதே வந்து நீங்கள் பண்ணலாம். நான் ஒரு ப்ரிகாஷன் மாதிரி கொடுக்கறதுனால ஒரு வெளிச்சமான ஒரு ஸ்பாட்டில் வச்சு இது பண்ணுறேன். நீங்கள் அந்த பாட்லேருந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரொம்ப கிறிஸ்டல் ஆகிடும் பட்டர்ஸ்காட்ச். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ தெளிவாக நீங்கள் ஒன்ஸ் வந்து பட்டர்ஸ்காட்ச் சுகர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்கனாலே பாட்டில் அதாவது பர்னரில் இருக்கும் போதே க்ரீமை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். பட்டர்ஸ்காட்ச் வந்து ஜஸ்ட் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதை வந்து பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டர்ஸ்காட்ச் வந்து நம்ம இந்த மாதிரி புட்டிங்ஸ்க்கு கூட வந்து நம்ம டாப்பில் வந்து ஆட் பண்ணலாம். இந்த சினமன் புட்டிங், அதுக்கப்புறம் டேட்ஸ் புட்டிங், அந்த மாதிரி திங்ஸ்க்கு கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் சாக்லேட் ஸ்வெல்லிங்ஸுக்கு பண்ணலாம். மெயினாக இதோட செல்ஃப் லைஃப் வந்து 15 டேஸ் தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணுற மாதிரி அதுக்கு யூசேஜ் இருக்க மாதிரி நீங்கள் ரெகுலேட் பண்ணி இந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸை வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க உங்களோட ஓன் பேக்கரியில். ஸோ இந்த ரெசிபி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.